ஹலோ கைஸ், வெல்கம் டு 3 முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்காங்கல்ல, நந்தினி வந்து ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. எப்புட்ன்னா, சூர்யா வந்து இந்த மாரி லாயர்ட்ட பேசி, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட வந்து இந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, ஏசி அவர் வந்து மாத்த போறோம்ன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. அத வந்து சூர்யா ஒட்டுக்கேட்டுருவான். ஒட்டுக்கேட்டுட்டு லாயர்கிட்ட இந்த மாரி கால் பண்ணி சொல்லிருவான். சார், இந்த மாரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட வந்து அந்த ஏசி சாரும், இன்ஸ்பெக்டர் சாரும் மாத்த போறாங்களாம். நந்தினி வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க சார். என்ன சார் பண்றேன்னு சொல்லிட்டு லாயர்ட்ட கேட்கும்போது, லாயர் சொல்லிடுறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தும்போது, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்துறது என்ன தப்புன்னு சொல்லிட்டு, கிரிமினல் லாயர் தானே அவர் சொல்லிருவாரு, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் பேனிக் ஆக வேணாம் சார். நாங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யாட்ட வந்து சொல்லிடுறாரு. சூர்யா வந்து ஓகே சார்ன்னு சொல்லிட்டு, ஆனா இவங்கள சும்மா விடக்கூடாது சார். எவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினியை வந்து ஜெயிலுக்குள்ள வைக்கணும்னு நினைப்பாங்க. சட்டத்துக்கு மீறி ஜெயிலுக்குள்ள வைக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வந்து தண்டனை வாங்கியே கொடுக்கணும் சார்னு சொல்லும்போது, சார் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்ப நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாரி நந்தினி வந்து ஜெயில்ல வந்து 3 கைதிய அடிச்சு போட்டு வந்திருப்பாள்ல. அது வந்து சூர்யாட்ட வந்து ஒரு லேடி போய் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது, நந்தினி அப்படிலாம் பண்ண மாட்டாள்ன்னு சொல்லிட்டு சூர்யா இது பண்ணிட்டு இருப்பான். நீங்க வேற சார், அவங்க அத அடிச்ச அடியில வந்து 5 மாசத்துக்கு அவங்க எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாரி லேடி போலீஸ் வந்து சூர்யாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம பரமேஸ்வரிட்ட வந்து இந்த மாரி கௌஷிக் சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து பைக் டாக்ஸி வந்து ஒருத்தர இறக்கி விட்டுட்டு வரும்போது, போலீஸ் ஆம்புலன்ஸ்ல வந்து இந்த மாரி நீங்க சொன்ன 4, 5 பொம்பள ரவுடி பொம்பளைங்க போயிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு விசாரிக்கும்போது, இந்த மாரி எனக்கு வந்துச்சு. நந்தினிய வந்து நீங்க அடிக்க அனுப்புனீங்கல்ல, அந்த ஆட்கள தான் நந்தினி போட்டு பொல பொலன்னு பொளந்திருக்கா. சரியான அடியாம். 5 மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்கலாம் சொன்னோனே, ஜோதி வந்து ஒரு மாதிரியா வந்து பரமேஸ்வரி பார்ப்பா. என்னமோ பரமேஸ்வரி நீ அவ்வளோ பில்டப் குடுத்த. ஆனா உன் அடியாட்கள பார்த்தியா, நந்தினி அடிச்ச அடி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்களான்னு சொல்லிட்டு, இந்த மாரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது பாண்டியனா வந்து பரமேஸ்வரி, இனிமே இப்படிலாம் பண்ணாத பரமேஸ்வரி. ஆள் செட் பண்றேன், செட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காத. இனிமே விட்டுரு இந்த இத. நம்ம வந்து எதா இருந்தாலும் லீகலாவே பார்த்துக்குவோம். இல்லீகல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த மாரி பாண்டியன் சொன்னோனே, பரமேஸ்வரிக்கு வந்து ஒரே அவமானமா போயிரும். இதுக்கெல்லாம் நம்மள பேசுதுகளேன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த 3 ரவுடி பொம்பள தான். எவ்வளோ காசு வாங்கிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்குதுக பாருன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. இங்கிட்டு வந்து சூர்யா வந்து எப்படியாச்சும் நந்தினிய வெளிய கொண்டு வரணும், இது போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான்ல. இது பக்கம் ஒரு பக்கம் போக வந்து ரஞ்சித் வந்து சொல்லியிருப்பான். இந்த மாரி அந்த நந்தினியோட தங்கச்சிய வந்து நீ லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்னா இவன், அவ கரெக்ட்டா நீ லவ் பண்ணாலே போதும். அவ உன்ன நம்பிருவா. நம்பி அப்படியே உன் கூட வந்துருவா. அப்ப நம்ம வந்து அவள கடத்துறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, நீ லவ் பண்ணணும் மச்சான்னு சொன்னோனே, கௌஷிக் சொல்லுவான், சரி நான் லவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி 2 தடவ டாக்ஸில வந்து பைக் டாக்ஸில போய் இறக்கி விட்டு, சேஃபா இறக்கி விட்டோனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும் நந்தினி தங்கச்சிக்கு. அவள வந்து 3வது டைமா வந்து இந்த மாரி கேட்பா. அதோட அவளே கேட்பா, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா என்னன்னு சொல்லிட்டு நந்தினி தங்கச்சி கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு, ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாமா என்ன டீட்டெயிலான்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்டோனே, சரின்னு சொல்லிட்டு அவளும் வந்து ஓகே சொல்லிட்டு காஃபி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிருவா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இந்த மாரி மாதவி வந்து, என்னங்கடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்லயே தங்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு, இந்த மாரி மாதவி வந்து கேட்கும்போது, மாதவி வந்து ஓவரா திட்டி விட்டுருப்பா நந்தினியோட தங்கச்சி. நாங்க ஒண்ணும் உங்கள மாரி வெட்டியா உட்காந்து தெண்ட காசுல ஒண்ணும் சாப்பிடல. நான் உழைக்கிறேன், எங்க ஃபேமிலி சாப்பிடுது. அவன தோட்டக்காரன்லாம் சொல்லக்கூடாது. நாங்க இப்போ ஒண்ணும் உங்க தோட்டத்துல வேலை செய்ற தோட்டக்கார ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அக்கா வந்து இந்த வீட்டுக்கு ஒரு மருமக. எங்க அக்காவுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் பேசினோனயே, மாதவி வந்து கோவப்பட்டுருவா. கோவப்பட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாரிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு மாதவி வந்து திட்ட ஆரம்பிக்கிறா. திட்டினோனே இவளும் திட்டி விட்டுர்றா. போங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. நாங்களும் சும்மா அமைதியா இருக்கோம். ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கோவம் எல்லாம் வரும்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொன்னோனே, இருங்க உங்கள என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி மாதவி கோச்சிட்டு கீழ போய் சுந்தரவேல்ட்ட சொல்லிருவா. சுந்தரவேல் வந்து என்ன மாதவி ஆச்சு? என்ன மாதவி சொல்லும்போது, இந்த மாரி இந்த தோட்டக்கார குடும்பத்துல இருக்க அந்த பொண்ணு இருக்கால்ல, அவ வந்து அந்த பேச்சு பேசுறாம்மா என்னன்னு சொன்னோனே, சுந்தரவேல் வந்து சரியான கோவம் வந்துரும். நம்ம வீட்ல இருந்துட்டு உன்னையே பேசுவாளே, எங்க அவங்கன்னு சொல்லிட்டு வேகமா சுந்தரவேல் போயிட்டு ஒரு அறை சப்புன்னு அரைஞ்சிருவா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து என்னோட மகளே இந்த மாரி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு அறை அரைஞ்சோனே அவ வந்து அழுக ஆரம்பிச்சுருவா நந்தினியோட தங்கச்சி. அதோட என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மான்னு சொல்லிட்டு நந்தினியோட அப்பா சொல்லிட்டு இருக்கும்போது, இது அருணாச்சலம்லாம் வந்து சுந்தரவல்லி என்ன பண்ணிட்டு இருக்க? விடு சுந்தரவல்லி. இது இது சின்ன விஷயத்துக்கு போய் அடிப்பியா நீ? சொல்லிட்டு இந்த மாரி, எதுங்க சின்ன விஷயம்? இவ வயசு என்ன? மாதவி வயசு என்ன? மாதவியவே நம்ம எதிர்த்து பேசுறா. அது மட்டும் இல்லாம மரியாதை இல்லாம பேசியிருக்கா. நம்ம தானங்க மாதவி வேலைக்கு போகாம வீட்லயே வச்சிருக்கோம். அது குத்தி காட்டுறதுக்கு இதுக்கு யாருங்க? இந்த சரியான இப்ப தோட்டக்காரி குடும்பத்துக்கு இவ்வளோ தைரியம் எங்க இருந்துங்க வந்துச்சு? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க குடுக்குற செல்லம், இடம் தான்னு சொல்லிட்டு, இந்த மாரி திட்டின உடனேயே, நாங்க என்னம்மா பண்ணோம்? நான் நியாயத்தனமா பேசினேன் சொல்லிட்டு மறுபடியும் பேசி, பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்படியே உங்க அக்கா புத்தி. இதுக்கு தான் எனக்கு கண்டிப்பா சுரேகாவ கடத்தியிருக்கேன். எங்கடி வச்சிருக்கீங்க உன் மகளன்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட கேட்கும்போது, அம்மா எங்களுக்கெல்லாம் சுரேகாவ எங்க இருக்கான்னு தெரியாது. அப்ப ஹரிதாவ ஏன்டி கொன்றீங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாரி குடும்பமா சேர்ந்து தானே எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாரி சுந்தரர் வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க. திட்டிக்கிட்டு இருக்கும்போது, அங்க பாருங்க ஆன்ட்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த பாருங்கம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மான்னு சொல்லிட்டு, இந்த மாரி மறுபடியும் என்னவே ஏத்து பேசுறான்னா, அப்போ மாதவி கண்டிப்பா ஏத்து பேசிருவான்னு சுந்தரவல்லி கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ? சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து கீழ கூட்டிட்டு போயிறாரு. என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுகளுக்கெல்லாம் ஒரு அடி போட்டா தான் சரி போட்டு வரும்னு சொல்லிட்டு
கீழ ஆனா சுந்தரவல்லி வந்து கூட்டிட்டு போய் அருணாச்சலம் கூட்டிட்டு போயிட்டு, "ஏம்மா அவ தான் சின்ன பொண்ணு தெரியாம பேசுறா. நம்ம தானே பெரிய மனுஷங்க. நம்ம தான் இது பண்ணணும்." "எவங்க சின்ன பொண்ணு? நம்ம மாதவி பேசியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு வந்து தோட்டக்கார ஃபேமிலி வந்து பெருசா தெரியலாம். எனக்கு என் புள்ளைக தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாரி பேசுவேன். சூர்யாவும் உன் புள்ள தானேன்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, "அவன் என் புள்ள தான். ஆனா இருந்தாலும் அவன் தோட்டக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி அவ சொன்னோனே, இப்ப கூட பார்த்தீங்களா, இங்க இருக்கணும் அவன் சுரேகாவ தியேட்டர்ல விட்டுட்டு நேரா போய் அவ ஒய்ஃப் அந்த தோட்டக்காரிய கூப்பிடுறதுக்காக ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் பார்த்தீங்களா? அப்படின்னு சொன்னோனே, "ஏய் என் நந்தினி நம்ம வீட்டு மருமக. அது உங்களுக்கு தாங்க மருமக. நான் இன்னும் மனசார அவள ஏத்துக்கல மருமக. என்ன பொறுத்தவரைக்கும் அவ இன்னும் தோட்டக்காரி தான். தோட்டக்காரி மக தோட்டக்காரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கிட்டு வந்து சூர்யா வந்து இந்த லாயர்ட்ட பேசியிருப்பான்ல, இந்த மாரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து மாத்த போறாங்களாம். இந்த மாரி ஏசி இன்ஸ்பெக்டர் சேர்ந்து அத எப்படியாச்சும் மாத்திருங்கன்னு சொன்னோனே, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட வந்து மாத்திருப்பாங்க ஏசி. அத 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 மாத்திட்டு ஒரிஜினல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டயே இவங்க வச்சுருவாங்க. எப்படின்னா லாயர் இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி வச்சுருவாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. வந்தோனே சூர்யா வந்து இந்த மாரி கேட்கறான். "சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சுல, எதுன்னு படிச்சு பார்த்துட்டு என் ஒய்ஃப இது பண்ணுங்கன்னு" சொன்னோனே, நான் இப்ப தான் படிச்சு பார்த்தேன். உங்க ஒய்ஃப் மேல தான் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க அதனால லாயர கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாரி "சார் என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நாளைக்கு வேணா அந்த ரிப்போர்ட்ட படிக்கலாமா சார்ன்னு" சொன்னேன். "ஓ! தாராளமா படிக்கலாம்னு" சொல்லிட்டு, அவன் நெனச்சுக்குருவான், அவன் ரெடி பண்ண ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தான் சொல்லிட்டு, "இந்தா படி, இந்தாங்கன்னு" சொல்லிட்டு குடுத்துருவாங்க. குடுத்தோனே சூர்யா வாசிச்சு பார்த்துட்டு, "இந்தா இதுல தெட்ட தெளிவா போட்டிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என் ஒய்ஃப் நிரபராதின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லயே போட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன சார் ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு, "இங்க குடுங்கன்னு" சொல்லிட்டு அவன் வாங்கி பார்ப்பான். படிச்சு பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுவான். "இது நம்ம ரெடி பண்ண ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே கிடையாதே. யாரோ மாத்திருக்காங்கன்னு" சொல்லிட்டு, "சார் இது வந்து ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நாங்க கொண்டு வந்தது இல்ல சார்ன்னு" சொல்லும்போது, இல்ல இதான் ஒரிஜினல். நீங்க மாத்துன ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து எங்கள்ட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இதுவான்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு சூர்யா காட்டுவான். இது எப்படி சார் உங்கள்ட்ட வந்துச்சுன்னு கேட்கும்போது, எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு போலீஸா இருந்துட்டு ஏன் இந்த வேலைலாம் பார்க்குற? ஒரு கிரிமினலுக்கு துணை போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சூர்யா திட்டும்போது, சார் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க சார். நீங்க தான் சார் ஏதாவது மாத்தி இது மாரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோனே, இது கமிஷனர் வர சொல்றாரு. ஓ! அப்படியா? கமிஷனர் வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்துருவாரு. கமிஷனர் வந்துட்டு, சார் இங்க பாருங்க சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட மாத்தி இந்த மாரி என் ஒய்ஃப் வந்து ஜெயிலுக்குள்ள வைக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படின்னு சொன்னோனே, உனக்கு வந்து நான் 2 டைம்ஸ் வார்ன் பண்ணியிருக்கேன். அதையும் மீறி இந்த மாரி பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு இந்த மாரி பண்றியான்னு சொல்லிட்டு, டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு கான்ஸ்டபிள் அவன சஸ்பெண்ட் பண்ணி விட்டோனே சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க அவர. அவரு அது வந்து ரொம்ப கோவப்படுறாரு இந்த ஏசி. "எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய சஸ்பெண்ட் வாங்க வச்சிருப்ப. சும்மா விட மாட்டேன்னா" சொல்லிட்டு, போயா! நான் அன்னைக்கும் வேலை போயிருக்கணும். நான் தான் உன்ன காப்பாத்தி விட்டேன். பாவம் பார்த்து காப்பாத்தி விட்டதுக்கு நல்லா இது பண்றியா நீன்னு சொன்னோனயே, ரொம்ப கோவமா ஏசி வெளிய போயிடுறாரு. எப்புட்ன்னா சஸ்பெண்ட் ஆயிட்டார்ல, அதனால வெளிய போயிட்டாரு. இங்கிட்டு வந்து நந்தினிய வந்து வெளிய ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க. நந்தினி வெளிய வந்துடுறா. "அத்தான் சார்ன்னு" வெளிய வந்துடுறா. நந்தினி, "நான் தான் சொன்னேன்ல, சொன்ன மாரி உன்ன வெளிய கொண்டு வந்துட்டேன் பார்த்தியான்னு" சொல்லிட்டு, "எனக்கு தெரியும் அத்தான் சார் நீங்க வருவீங்கன்னு" சொல்லிட்டு, அந்த மாரி சூர்யா வந்து கூட்டிட்டு நந்தினி அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படின்னா வீட்டுக்கு போற வழியில பார்த்தா, அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா அப்படின்னு நந்தினி தங்கச்சி. வீட்டுக்கு போனோனயே சுந்தரவள்ளிலாம் உள்ள உள்ள அமைதியா இருக்கவுடனே யாருமே கண்டுக்காம இருக்குதுங்க. அதோட மேல மாடிக்கு போனோனயே அவங்க தங்கச்சி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நந்தினி கேட்கிறா, "என்னம்மா என்ன தங்கச்சி ஆச்சுன்னு?" கேட்கும்போது, அவ 2வது தங்கச்சி சொல்றா, இந்த மாரி சுந்தரவள்ளி அம்மா வந்து அக்கா வந்து அறைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோனயே, நந்தினி வந்து எதுக்கு அறைஞ்சாங்க இதுன்னு கேட்கும்போது, இந்த மாரி விஷயம் தெரிஞ்சோனே சூர்யா வந்து கீழ ஹால்ல போயிட்டு மாதவிய கூப்பிட்டு, இந்த மாரி கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து நிறுத்துடான்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி கத்துனா, "நான் தான் அடிச்சேன். இப்ப என்னடான்னு?" சொல்லும்போது, எவ்வளவு தைரியம் இருந்தா அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி சூர்யா வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன மாதவி உன் அக்கா இந்த மாரி பேசும்போது நான் சும்மா இருக்கணுமான்னு சொல்லும்போது, ஏன் அவ பேசுறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சொல்லிட்டு இந்த மாரி ஆர்கியூமென்ட் நடந்துட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. see you.